போச்சு போச்சு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? மணிவேலனே, உனக்கு தான் அவ ஏத்தவ. அவதான் அம்மா, நீ பாக்குறதுக்கு தான் ரெடியா இருப்ப போல இருக்கு. அதனால ரெடியா, அதனால அவளை பாத்துருவோமா? அடியே கம்பத்திலே ராசா விட்டுட்டு போனானே அம்பத்திலே மச்சியோரம் மாங்காமரம் ராஜா சமோசா பாண்டி வச்ச மரம் அந்த சமோசா பாண்டி வச்ச மரம் சமோசா பாண்டிக்கு ஆசைப்பட்டு மாமா பாண்டி மாமா நான் உங்களுக்காகத்தான் இந்த யூடியூப் எடுக்கிற மாமாவத்தேன். ஆமாம், 2 பேர் எடுக்கிறாங்க. அதில் அந்த கோடு ஓட்ட சட்டைக்காரதே என் புருஷன். அவருக்கு தான் நான் இவ்வளோ வாடுபட்டு. ஆமாம், என்ன காரணம் அவரை நான் விரும்பினேன் தெரியுமா? ஒரு நாள்லாம் என்னை கூட்டு போய் வாவோடு அப்படி போட்டாரு. அவரு போட்டாரா நீ போட்டியாடி? நாக்கே சலிஞ்சிருச்சு. மச்சியோரோ மாங்காமரம் ராசா மாமா சமோசா பாண்டி மாமா வச்ச மரம் நம்ம பாண்டி மாமா வச்ச மரம் பாண்டி மாமாக்கு ஆசைப்பட்டு சமோசா தானே வாங்கி வந்தேன். நான் சமோசா தானே வாங்கி வந்தேன்.
இருக்க? அழகா இருக்கு நாங்க. இவ்வளோ அழகா இருக்க. அழகா நிறைய பொம்பளை பிள்ளைகள் பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்றை மாதிரி நெஞ்சில் மசம் வச்ச பொம்பளை இன்னைக்கு தாண்டி பார்க்குறேன். நீங்க நெஞ்சில மட்டும்தானே மசிர பார்த்தீங்க. என் காலு கையை ஊரா மசிராத்தியா இருக்கு. எங்க தூக்கு தூக்கி காமிச்சா அரண்டு போயிடக்கூடாது. சரி ஆசைப்படுறீங்க. வேலை எடுவட்டவளே. பொம்பளை வந்தாலும் விட மாட்டேன், பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டேன். என்னத்தை சொல்கிறது. ஆனால் எங்கே இருந்த கூட்டம் அப்படித்தானதா? ஆமாம். இன்ன வரைக்கும் ஒழுக்கமாக உட்காந்து ஆல்ரவுண்டு வாசிச்சா இல்லை. இப்போ காதில் வந்து என்ன சொல்லிட்டு போகிறேன் தெரியுமா? அங்கிட்டு ஒரு சந்து இருக்குது, அங்கே வாங்குறேன் என்னைய. அங்கே ஓட்டு போய் என்ன செய்ய போகிற? 10 பைசாவுக்கு பிரயோசனம் இல்லை. உன் பேண்ட்டுக்குள்ளே என்ன கிடக்கு அதுதான் முண்டை இங்கேயும் கிடக்கு. 2 பேரும் அப்புறம் கிட்டி அடிச்சு தான் விளையாடணும். என்னத்தை சொல்கிறது. இந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்கிறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம். ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு பக்கெட்டு பந்தை வச்சா ஒரு பக்கெட்டு எவ்வுது. 2ஐயும் சேர்ந்து ஒன்றோடு அமுக்குனா 4 கொக்கி மசுரும் பட்டார்னு விடுங்குது. சரி ஊக்க குத்தோன்னு ஊக்க குத்திட்டு போனால் ஆடும்போது கபட்டில் ஊற்றி போடுது. கடிக்குதா? பின்னாடி கட்டியிருக்கேன். அழகாக இருக்கண்ணா. அப்படியா அப்படியா அழகாக இருக்கண்ணா கேட்டது உனக்கு எச்சி உடஞ்சிருச்சே வாயில். என்னத்தை சொல்ல. அழகாத்தான் இருப்பேன். அழகாக இருந்து என்ன செய்ய? இப்போதைக்கு அழகாத்தான் இருப்பேன். 6 மணிக்கு மேலே மேக்கப் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்னா குன்னத்தூரில் சாணி விறக்க கூட கூப்பிட மாட்டேன். முகர லட்சணம் அப்படி இருக்கும். நான் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ துன்பப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு பழனியப்பா மை செட்டு அப்போ இருந்தே பேர் போன ஒரு மை செட்டு. ஆமாம். ஆனால் மை செட்டு அவங்க மைக்கெல்லாம் நம்ம வந்து பாடுறோம் அப்படின்னா ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த லைட்டை எதுக்கு இவ்வளோ பவராக கட்டி வச்சாருன்னு தெரியல. நான் உள்ள 2 வந்த வச்சதுக்கும் இவர் இங்கே 7-8 லைட்டை கட்டினதுக்கும் எனக்கு எரிச்ச மசிராத்தியாக இருக்குது. என்னத்தை சொல்கிறது. பொண்ணாக பிறந்ததுக்கு குன்னத்தூரில் மண்ணாக பிறந்திருக்கலாம். 4 பேர் நீ சிரிக்கிறியா இல்லை கேலி ஒன்றியா நீ? மண்ணும் பொண்ணுதான். ஆமாம் உனக்கு லேசாக நோக்கம் இருக்கும் போல. என்னை பார்த்ததும் இன்னும் வரக்கூடாது. ஆனால் ஆண்டவா ஆண்டவா இந்த 1/2 மணி நேரம். ஆனால் உண்மையிலேயே பொம்பளை ஆளுகள்லாம் ரொம்ப சிரமந்தான். இந்த 1/2 மணி நேரம் இந்த மசிர சேலையை கட்டிட்டு வர்றதுக்கே இவ்வளோ எரிச்ச மசிராக இருக்கே. வருஷம் பூரா கட்டிக்கிட்டு தர்றாங்க பாவந்தான். ஆமாம். நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கே போகிறோம் தெரியுமா? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போகிறோம். என்ன பூ ஒரு மாருதியா காலை சுரன்ற? என்னடா எறும்படிச்சு பிடிச்சா? எறும்படிச்சு பிடிச்சா இல்லை நோக்கம் கிளம்புதா? இன்னும் வரக்கூடாது. நான் வந்துட்டேன். என் தோழிமா வந்திருப்பா. இன்னும் எங்கள் அம்மா வள்ளியம்மாவை கூப்பிடணும். வள்ளியம்மா வந்தாத்தான் இடம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தோழி பிள்ளையை கூப்பிடுவான். அடியே தோழிமா, அடியே அடி தோழி புள்ள. எப்படி பார்த்தியார? நானே உங்களை மாதிரி டியூன் போகிறேன் பார்த்தீங்களா? ஆமாம் வாயில் தானே எல்லாம் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடியே 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 தோழிமா. என்னது தோழிமாண்டே? எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. உனக்கு காதில் இதை கரைச்சிக்கிட்டு விட்டுறேன். நீ வந்துட்ட நான் வந்துட்டேன். இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? வைக்கிறத வைக்கணும், எடுக்கிறத எடுக்கணும், சொருகிறத சொருகணும். என்னத்த எல்லாமே தான். எவ்வளோ வேதனை தெரியுமா உனக்கா? ஆமாடி. பார்த்தா அப்படிலாம் தெரியல. என்ன காரணம்னு கேளு. என்ன காரணம்? எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது. அப்படி என்ன நடந்துச்சு? சிரிக்காத சிரிக்காத. அழுகிறண்டி எடுவிட்ட முட்டை. அழுகாம பேசுறேன் 3 மாசம் முட்டை. எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு ஆரம்பத்தில் நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். நான் ஒரு கல்யாணம் பண்ணியா? நான் ஒரு கல்யாணம் மண்டையில் பண்ண வேண்டியது. நீ ஒரு கல்யாணம் பண்ண? ஒரு கல்யாணம் பண்ணேன். சரி. யாரை கல்யாணம் பண்ணேன் தெரியுமா? யாரையா? முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி. நல்ல வேலை பார்ப்பாரு. 1000 ரூபா சம்பளம்.
அவர் தான் கம்பும் பெருசாக வச்சிருப்பாரு. மட்டை கம்பு ஆ நல்லா புடிச்சுக்கிட்டு இதுலயே தேப்பாரு. எதுல? மணி அரிசி பழகிட்ட. சரி. இன்னைக்கு கொத்தனார் சம்பளம் 1000 ரூபாய். என்ன 1500 ரூபா? 1500 ரூபா வரைக்கும் போயிருச்சு. எப்படினாலும் நம்மளை குடும்பத்தில் வச்சு கட்டி காப்பாற்றிடுவார்னு நினச்சி அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். சரி. கல்யாணம் பண்ணி முதலிரவு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். நிறைய சொம்பு பாலோட ஓரே. அவர் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. சரி. உள்ள ஓரே முதலிரவு வரையில வச்சிருக்கான் பாரு எடுவட்ட வய. என்னத்த? 2 சாந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கான். அதோட உனக்கு அடைச்சு விடாதே. நான் இது எதுக்குடா இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். அப்பத்தே அவன் சொன்னான், வேற ஒன்றும் இல்லை, வெளியில் போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன், 1200 ரூபா சம்பளம் வாங்குறேன், உனக்கு எங்கிட்டாவது ஓட்டை கிட்ட இருந்தா காமின்டான். இவன் வாட்டுக்கு சல்லியை கிள்ளியை போட்டு ஊட இருத்தினாலும் இருத்திடுவான் அப்படின்ட்டு அவனை கல்யாணம் பண்ணவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்க முன்னாடி உட்காந்து சிரிக்கிறனாலே எனக்கு சிரிப்பு வருது. சிரிக்காதீங்க. ஓடியாந்துட்டு. ஆனா இன்னொன்று இப்போ நான் எனக்கு மனசுல ஒன்று தோணுதுரி, எனக்காவது கொத்தனாரு 2 சாண்டு தட்டு வச்சிருந்தேன். சரி. ஆனா நீலாம் கொத்தனார கல்யாணம் பண்ணிடுவேன். நான்லாம் நல்லா கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன் ஒரு நாளைக்கு 1500 ரூபா சம்பளம்? உனக்குலாம் ஒரு லோடு சாந்து ஓட்டாதான் சரி வரும். யாருக்கு? சிமெண்ட் மூட பெருசு முன்னாடி. சாந்தெல்லாம் எனக்கு அப்போ, உனக்கு வேணா அப்புவாங்க, எனக்கு அப்ப மாட்டாங்க முண்டை. சரி சரி. நீ வந்துட்ட, நான் வந்துட்டேன். ஆமாடி. அம்மா வரணும். சரி. கொடுத்து போடுவார். அம்மாவுக்கு கூப்பிடுமா? வருவார். அம்மாவுக்கு. நீ உட்காரு செவனேன்னு. அம்மா 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 கொட்டா பாக்கும் கொழுந்து வெத்தலையும்
வணக்கம். கத்திரி வெயில்னா இது தாண்டி குத்திக்குதடி அப்படியா அண்ணலா மண்டையில இருந்து மூடிரு அதர்ந்து எரியுது. சொல்லாத. அம்மா ஆ. அம்மா ஆனா வணக்கம். உன்ன மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லடி. ஏமா அப்படி சொல்றீங்க? ஆமாடி. என்ன காரணம்? உனக்கு தாண்டி சின்ன இடுப்பா இருக்குதுடி. சின்ன இடுப்பு சிக்கி மாநிலம் மத்தது எல்லாம் மத்திய பிரதேசம். இடுப்பை படைச்ச ஆண்டவே சரி இடுப்பு- ஏண்டி மூடி 8 கிலோ மசுரையும் படைச்சிட்டான். என்ன செய்யும்? ஓ பிள்ளையோடு வாங்கி வச்சிருந்தேன். அவனை கொட்ட போய் தூக்கிட்டு போயிட்டாம்மா. தூக்கிட்டு போயிட்டானா? யார் தூக்கிட்டு போய் பப்ளுவா? அவனாத்தே இருக்கும்னு அதே நினைக்கிறேன். அந்த திருட்டு வேலையெல்லாம் அவன் தாண்டி பண்ணுவான். பப்பழுவா பாண்டி அணுதுரியல. அப்பா என்ன வேலைக்கு வச்சிருக்காரு உனைய? அப்பா என்னை இப்பதாம்மா உங்க அப்பா என்னை சேர்த்திருக்காரு. சேர்த்துருக்கிறார். எங்க சேர்த்துருக்கிறாரு? உங்க வீட்டுல நீ சேர்த்து வேலைக்கு சேர்த்துருக்கிறாருன்னு சொல்லு. ஆமாங்கம்மா. ஆமா. நல்ல வேலை பாப்பியா? எல்லா வேலையும் அப்படி பாப்பேன். ஏய் இங்க கேளு, நல்ல வேலை பாப்பியா? அம்மா கை வேலையில இருந்து வாய் வேலை இருந்து சேலை கட்டியிருக்க அடக்க ஒடுக்கிறதுலே தெரியுது. ஆனா அடுக்க ஒடுக்கம்னா உன்கிட்ட இருந்து தாண்டி கத்துக்கணும். ஆமாங்கம்மா. அடுப்பெல்லாம் அப்படியே வச்ச இடத்துல இருக்குடி உனக்கு. அடக்கம் ஒடுக்கும்னா என்கிட்ட கேளுங்க. இங்க அடக்க ஒடுக்கம்னா எப்படி? இவெல்லாம் அப்படி செய்யவே மாட்டாமா. செய்ய மாட்டாளா? உங்க அப்பா தினம் இவளை திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஓ நெஞ்சுக்குள்ளே என்ன அதுன்னு சொன்னால் தெரியுமா? வீட்டுல இருந்து வரும்போது போட்டு வந்த உள்பணியனுமா. பால் வண்ணம் பாலா போச்சு என் கிண்ணம். நான் ஒரு சிந்து கக்குசு பொந்து என்னடி சொல்ற? நாத்தம் பொறுக்கவில்லை. தண்ணி இருந்தும் கப்பு இருந்தும் இந்த டான்ஸுக்காரி குண்டி கழுவவில்லை. எப்படி நீ பார்த்த? நான் பார்த்த வீட்லயே. பூவே பூச்சூடவா இங்கிட்டு உள்ள ரப்பர் பந்துல பால் பீச்சவா. அடியே யா அம்மா ஓய் நம்ம வந்த வேலையை பார்க்கணும். சரி போயிருவோமா? ஆமா அப்பா வர்றது சுள்ளு சுருக்குன்னு. ஆமாங்கம்மா. பச்சை மிளகாய கிள்ளி அதுல வச்சது மாதிரி இருக்கு. காரக்காரன் கண்ணுல வச்ச மாதிரி. ஆமாங்கம்மா. அவன் வந்து குறுன்னு பாக்குறேன் பாரு. அவன் கண்ணு சரியில்லை. உனக்கு போய் டிஸ்ட் சுத்தி போடணும் முடி. ஏம்மா உன்னை பாத்துக்கிட்டே இருக்கிறேன் பாரு. பார்த்தா பார்த்துட்டு போறேன். இங்க பாரு. அவன் பாக்குறது மட்டும்தான். அவன் தான். ஆமாங்கம்மா. சரிடி உனக்கு தெரிஞ்சா சரி. சரி சீக்கிரம் போயிடுமா? அப்பா என்ன சொல்லி விட்டாரு? கண்ணு கருத்துமாக காட்டுக்கு போக சொன்னார். அங்க ஒய்த்தான காவல் மக சொன்னார். அம்மா வருவாங்கன்னு அப்பாவும் சொல்லி விட்டார். அம்மா வந்துட்டு வேலையை ஆரம்பிப்போம். கதை பாட்டா? நான் வேலைடி இத்தனை வேலையும் சொல்லி முடிச்சுட்டேன். ஆமாங்க. ஒரு நொடியில சொல்லி முடிச்சிட்டியாடி. சரி இவ்வளவு வேலையும் பார்த்து முடிச்சுட்டே பத்தியா? ஆமா. பக்குவமா வேலை பார்ப்போமா? சொந்த பாட்டு மட்டும் 8500 பாட்டு எழுதி வச்சிருக்கேன். 8500 பாடுறதுக்கு நேரம் கிடைக்கும். ஒரு வருஷம் பாட்டை பாடணும்னா ஒரு வருஷம் நாடகம் போடணும். சரி போயிருவோமா? ஆமாங்கம்மா. சொல்லு சுருக்குன்னு. தானந்தன கும்மி கொட்டி ஆகா யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே பூகோளம் விழிமான் போட ஆகோளம் விழி நீர் போட அடியம்மா முத்துமுத்தா சுக கொஞ்சமா சொந்தத்தில் தானந்தன கும்மி கொட்டி ஆகா யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே
மாங்கொட்டை யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. அம்மா எப்படி பாத்தியா கும்மி அடிச்சலாண்டா? ஆமாங்கம்மா. ஆனா நீ கும்மி அடிச்சதால பறவைலாம் வந்துருச்சுடி. அம்மா எப்படிடி பறவைலாம் வந்துச்சு? பறவைகளை விரட்டணும். விரட்டணும். அப்பா சொன்னது போல ஆ. அதிகமா அதிகமா அப்பாட்ட நம்ம திட்டு வாங்கிட்டே இருக்கும். அதனால சீக்கிரமா விரட்டுவோமா? சீக்கிரமா விரட்டிடுவோமா? ஆடி பாடி ஆடி பாடி விரட்டிடுவோமா? ஆயிரம் மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஆயிரம் மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி புட்டா நேருல, அவ கல்யாணத்தை சொல்லி புட்டா நேருல, என்ன கை பிடிச்சு கொண்டாடுவான் நேருல. ஆயிரம் மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. அப்பா சத்தம் அங்க இருந்து கேக்குது, அறந்தாங்கில இருந்து கூப்பிடுறாரு நம்ம. என்ன எடுத்து போச்சு? சாயம் எடுத்து போச்சா? இப்படிதான் இருக்கும். ஆமாங்கம்மா. ஆமா. அதனால போயிருவோமா? போவோமா? சீக்கிரமா விரட்டுவோமா? ஆமாங்கம்மா. ஆலோலம் 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 போற்றிடும் கடிகாலம். ஆலோலம் 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 போற்றிடும் அதிகாரம். வானத்தில பறவைகள் வந்து சேரும். வானத்தில பறவைகள் வந்து சேரும். வண்ண வண்ண பறவைகள் கடிகாலம். வண்ண வண்ண பறவைகள் கடிகாலம். பறவை போயிருச்சா? போயிருச்சாடி? எந்த பறவையும் போகவில்லை. போகல. அம்புட்டு பறவை ஞான பறவை. ஆமாங்கம்மா. எப்படி போகும்? எப்படி போகும்? எப்படி போகும்? பறவை போகலைன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆனந்தி ராணி, ஏய், உனக்கிட்ட ஒரு பறவை உள்ள தூங்கிட்டு இருக்காமலாடி. அது சிட்டுக்குருவி குஞ்சு. சிட்டுக்குருவியா? 8 நாளா இறசாது திங்காம இருக்கு. என்னடி? சரி, அப்படி என்ன இருந்தாலும் இது என்ன இடம்? வேலிமலை சாரு. ஆமாங்கம்மா. இங்க யாரெல்லாம் வருவார்கள்? தவ முனிவர்கள் வர இடம். ஆமாங்கம்மா. அப்படி யாரும் முனிவர்கள் வந்தா உடனடியாக தகவல் சொல்லி கண்டிப்பாக அனுப்பிச்சு விடுறேன். ஆலோலம் சோ மிருதங்கார மாமா சொல்லிடி. நான் போயிட்டு வரட்டா? எங்கடி போற? எங்க? மணியாட்டவா? மணியாட்ட புரியாடி. அவர் என்னைய கிஜா கிஜா சொல்றாரு. அதே மணிதான் என்கிட்டையும் இருக்கிறது. மாமா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா சரி, ஒரு 3 மணிக்கு மேல சரி, பின்னாடி வாரீங்களா? அன்னைக்கு அப்படித்தான் ரூமுக்கு வர சொன்னேன். வந்த 4 பேர் டவுசரோட ஓடுறாங்க. அதுல 4 பேர் வந்தது, டவுசரோட ஓடுனது 3 பேர் தான். இன்னும் ஒருத்தன் அன்னைக்கு முண்ட அவசரத்துல டவுசரை கலட்டி போட்டு போயிட்டான். அந்த டவுசர் தானா? துணியை வாயில வச்சுட்டானாடி.